ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் அளவாக எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து நம்ம கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கடலைப்பருப்பு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தோம்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அப்புறம் வந்து வரமிளகா வந்து நம்ம கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட வந்து நம்ம ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு வெட்டி காய வச்சுருக்குறோம். ஏன்னா ஈரத்தோடு போட்டால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், அதனால் காய வச்சு இப்போ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான், சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். சைடிஷ் தான் இது வந்து சாப்பாட்டுக்கு. இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் அப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடு கூட எடுத்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அது கூட வந்து இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். உப்பும் அளவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாதப்போ மட்டும்தான் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக தெரியும், அப்போவே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.